வணக்கம். அதிசய மரம்னு உலகம் முழுவதும் சொல்றது நம்ம முருங்கை மரத்தை தவிர வேற எந்த மரம் இருக்க முடியும்? இதோட ஒவ்வொரு பகுதியும் மிக சிறப்பு வாய்ந்த பண்புகளை கொண்டிருக்கு. இப்ப ஒரு அருமையான தென்னிந்திய முருங்கை இலை சாம்பார் பார்க்கலாம். இப்ப கல் சட்டியில 2 கப்பு தண்ணி, வெங்காயம், தக்காளி, 1/2 டீஸ்பூன் இந்து உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். முன்னாடியே ஒரு 1/2 கப்பு பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் பாதி மட்டும் சேர்த்து கீரையையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பருப்பில் கீரை வெந்துச்சுன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கீரை நிறம் மாறினதும் மீதி இருந்த பருப்பையும் புளிக்கரைச்சலையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு சிட்டிகை தனியாத்தூள் தூவி விடுங்க, வாசனையாக இருக்கும். பிறகு தாளிச்சிருங்க. எண்ணெய் இல்லாத உணவு முறையில் இருக்கிறவங்க தாளிப்பை தவிர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவிய பிஞ்சு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்த வேளை உணவை லேசாக எடுத்துக்கணும், வயிறு உபாதை வராமல் இருக்க. நன்றி.